இன்னொரு புது வருஷம் வந்தாச்சு. இந்த வருஷம் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க, நிறைய கோல்ஸ் வச்சுருப்பீங்க, செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க. ஆனால் என்ன மாதிரி சில பேர் இருப்பீங்க, டிசம்பர் 31க்கும் ஜனவரி 1க்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் டேட்டு தான் ஏன் மாறிச்சு, வருஷம் தான் ஏன் மாறிச்சு, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பீங்க. அதே வேலை, அதே வாழ்க்கை, அதே ருட்டீன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது ரொம்ப அப்படி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக மெசேஜ் இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தெல்லாம் பார்க்க வேண்டாம். என்ன மாதிரி யாராவது சாதாரணமாக இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானுஷா. வருஷம் நான் டிசம்பர்லேயே போயிட்டு அந்தந்த வருஷத்துக்கு ஒரு டைரி வாங்கிட்டு வருவேன். அந்த டைரியில் பேஜஸ்லாம் நிறையா இருக்க மாதிரி பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வருவேன். அதில் ஒன்றும் எழுத மாட்டேன், அது வேறு விஷயம். 2024 வரைக்கும் கூட நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதில் பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம், டு-டூ லிஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஆசைகள்னு சொல்லலாம், கனவுகள்னு சொல்லலாம், என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஒரு லிஸ்ட் நான் எழுதுவேன். அந்த லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக மாறினதே கிடையாது. அதே தான் இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், சிலது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்காது, ஏதாச்சும் லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கும், அது இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பேன். சில விஷயங்களை விட்டுருப்பேன் வேண்டாம் அப்படின்னு. இந்த மாதிரி எழுதி தான் வச்சுருப்பேனே தவிர பெருசாக நான் ஒன்றும் பண்ணதில்லை. என்னோடய லைஃப் அப்படியே மந்தமாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ போன வருஷம் நான் டைரிஸ் எதுவும் வாங்கலை, இந்த வருஷம் நான் வாங்கலை, இனிமேலும் நான் வாங்க போகிறது கிடையாது. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு 2 வயசு தான் ஆகுது அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் நான் கொஞ்சம் நிதானமான லைஃப்பையும் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு என்ன வேணும், என்ன பண்ணுறேன், பெருசாக ஒன்றும் நான் பண்ணலை. இருந்தால் கூட என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் நான் சில சமயத்தில் நானாக இருந்திருப்பேன் இல்லையா, அந்த நானாக இருந்ததெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த 2 இயர்ஸாக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு வயசு 2ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ தான் நான் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறேன். ஸோ அதுபடி தான் இப்போ நான் இனிமேல் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படி தான் நான் இந்த வருஷம் யோசிச்சிருக்கேன். அதனால் இந்த வருஷம் நான் எதுவும் எழுதுறதில்ல, எதுவும் டைரி வாங்கலை. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியாவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போலேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன், இப்போலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் சில பேர் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம இப்போ காலேஜில் படிச்சுட்ருப்போம், இல்லை வேலைக்கு போயிட்டுருப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தெரியும். அதுக்கப்புறம் லைஃப்பில் பெருசாக எதுவும் சொல்ல முடிகிற மாதிரி இல்லை. நிலைமைகள் அப் அண்ட் டவுன்ஸு, அது இது நம்ம லைஃப்பில் எதிர்பாராத விஷயங்கள், ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் நடந்து நம்ம லைஃப் ஒரு மாதிரி ஆகிடுது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா என்னோடய லைஃப்லலாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் நான் லாங் டைமாக எதையும் நான் யோசிக்க விருப்பப்படலை. எதாக இருந்தாலும் நம்ம ஷார்ட் டைமாக வச்சுக்கலாம். ஷார்ட்னா ரொம்ப ஷார்ட், ஒரு 100 டேஸ்க்கு வீடியோ போடலான்னு யோசிச்சது கூட என்னால் பண்ண முடியல, அதுவும் ஷார்ட் வீடியோ. ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட மோட்டிவேஷன் எல்லாமே இருக்குது. அதனால் வெறுமனே 30 டேஸ்க்கு மட்டும் நம்ம பிளான் பண்ணலாம், அப்படி தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இனிமேல் 30 டேஸ்க்கு பிளான் பண்ணி அதை மட்டும் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த வருஷத்துக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சிடணும்னு நினைக்கிறேன். என்னோடய மனசை உறுத்திட்டு இருக்கிறது, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறது, என்ன தான் நான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதை நான் செய்ய வேண்டாம்னு மறுத்தாலும் இந்த வருஷம் இல்லாட்டி நான் அடுத்த வருஷம் அதை செஞ்சு தான் ஆகணும், அது பெண்டிங்காக போகும். ஸோ முதல்ல நான் எனக்கு பிடிக்காத வேலை, பெண்டிங் வச்சுருக்க வேலை, பக்கத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணிடணும் அப்படிங்கிறத தான் நான் முதல்ல யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றின லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி தான் என்னென்னலாம் இமீடியட்டாக முடிக்க வேண்டியிருக்கு, நம்மளை சுற்றி என்ன இருக்குது, இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் என்ன, தேவைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு நோட்டில் எழுதி அதை இந்த 30 டேஸ்க்கில் முடிச்சிடலாம். அதுதான் ஃபஸ்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். செகண்டு, நம்மளோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அதாவது ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப்பு, நம்மளோட ஃபேமிலி, வெல்த்து, இந்த மாதிரி சில ஏரியாஸ் இருக்கும். அதில் சில ஏரியா ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன மாதிரி நம்ம பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம். இல்லை எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அது டவுன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறதும் நல்லது, அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு 4 ஏரியா எடுத்துக்கலாம். அதில் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம், அதுபடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் டிப்ஸாகவே சொல்லிடலாமா? 3rd டிப் என்ன அப்படின்னா, இப்போது லைஃப்பில் பிடிக்காத விஷயம் ஏதாவது நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஃபீலிங்ஸ்,
என்விரான்மெண்ட்டில் பிடிக்காத விஷயம், டாக்ஸிக் பீப்புள், நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள சில சமயம் மற்றவங்களுக்காக பண்ணிகிட்ருப்போம். என் லைஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் நான் விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்திக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பிடிக்காத விஷயங்களை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னாலே பிடிச்ச விஷயங்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் 3rd டிப். 4th ஒன் என்னென்னா, இப்போது கரண்ட்டாக நம்ம செஞ்சிட்ருக்க விஷயங்களில் எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஹாபி இருக்கலாம், ஜேர்னலிங் பண்ணுறது இருக்கலாம், ஏதாச்சும் நம்ம வந்து வீடியோ போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட பேசுகிறது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, நமக்கெல்லாம் எந்த பிடிச்சிருக்கு, எதை செய்யும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும், எந்த மனிதர்கள் கூட நம்ம இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும், சேஃபாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அதிலிருந்து நம்ம லைஃப்க்கு ஏதாச்சும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குமா, அதை யூஸ் பண்ணிக்க முடியுமா, அதை பெட்டராக எப்படி நம்ம வந்து மேம்படுத்திக்கிறது, அந்த உறவுகளை இல்லை நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளில் இருந்து எப்படி. இப்போ கார்டனிங் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ மாடியில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல இடம் வாங்கி கூட அங்கே நேரடியாக செடி வைக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அதுதான் அடுத்தது. நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃப்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நமக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், நமக்குன்னு சில பிஹேவியர், நமக்குன்னு சில குணங்கள் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் காலப்போக்கில் நமக்கு வந்து நம்மளை விட்டு போயிருக்கும். உதாரணத்துக்கு என்னை பற்றி எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ் தான். நான் ரொம்ப மேக்கப்லாம் ரொம்ப போட்டிருக்க மாட்டேன், பட் என்னோடய ட்ரெஸ் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, நான் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்தே எல்லாருமே சொல்லுவாங்க, அதை அயர்ன் பண்ணி ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக நான் போட்டிருப்பேன். அந்த பழக்கம் என்னை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது. தென் கண்ணாடியில் என்னோடய ஃபேஸ் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. அதெல்லாம் நான் திருப்பி வந்து என்னை வந்து நான் செல்ஃப் கேர் எடுத்துக்கணும், என்னை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக என்னால் வீட்டில் இருக்கவே முடியாது. 1 டே கூட நான் வீட்டில் ஸ்டே பண்ணவே மாட்டேன். ஒரு சண்டேவாக இருந்தாலும் குட்டியோண்டு ஒரு 1/2 hour வெளியில் ஓடி போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போல்லாம் 15 days கூட நான் வீட்டிலே இருக்கேன். எப்படி இருக்கேன்னே எனக்கு தெரியல, அந்த ரூம்லே இருக்கேன். அதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட அந்த பழைய யங்கர் வெர்ஷனில் இருந்த அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே அதை வந்து அட்மையர் பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி மற்றவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் வந்து உங்களை பற்றி பெருமையாக சில விஷயங்களை நினச்சிருப்பீங்க. பணத்தை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு சிக்கனமாக செலவு பண்ணுறது, உங்களை பற்றியே உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ப்ரௌடாக இருந்திருக்கும் இல்லையா ஒரு டைமில். அது காலப்போக்கில் நம்மளை விட்டு போயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை திருப்பி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட செல்ஃபை எப்படி மறுபடியும் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளவோ நியூஸ் பார்க்குறோம், யூடியூப் சேனல் பார்க்குறோம், சில விஷயங்கள் கேள்விப்படுறோம் நெய்பர்ஸ் கிட்ட. அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், நம்மளும் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்பயர் பண்ண விஷயங்களை உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியும், நீங்கள் அதை வந்து உங்கள் லைஃப்பில் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை செய்யலாம். ஜேர்னல் பண்ணலாம், டெய்லி வாக்கிங் போகலாம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தோணலாம், இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், பிளாக் எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக வந்து கதை எழுதணும்னு ரொம்ப ஆசை. பட் அது மாதிரி நான் எழுதுறது எனக்கு முன்னாடிலாம் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அது வந்து எனக்கு வந்து வரவே மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது, நீங்கள் திருப்பியும் உங்களோட டெய்லரிங் வந்து விட்டுட்டீங்க, பெயிண்டிங் விட்டுட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது நம்மளோட ஒர்க்லேயே கூட நமக்கு வந்து பிடிச்ச ஏரியா இருக்கும் இல்லையா. நம்ம நார்மலாக ஆஃபீஸில் நம்மளோட ஒர்க்ஸ் இருந்துகிட்டு இருந்தாலும் பர்சனலாக நமக்குன்னு வந்து ஸ்பெஷலாக அது நம்மளோட ஜாப் ரிலேட்டடாக நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இல்லாட்டியும் சில இன்ட்ரெஸ்டிங் ஏரியா இருக்கும் இல்லையா. இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸுங்கிறதுனால எனக்கு அந்த ஸ்கில்ஸை மறுபடியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது ஒரு ஹாபியாக எடுத்து மறுபடியும் நம்மளால் ஏதாச்சும் புதுசாக பண்ண முடியுமா, அந்த மாதிரியும் நம்ம யோசித்து பார்க்கலாம். இது மாதிரி ஏதாவது நமக்கு தோன்ற விஷயங்களை செய்யலாம். இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ளூக்காக, ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். ஒரு கோல் செட் பண்ணும் பொழுது
சிம்பிளாக நம்மளால செய்ய முடிஞ்சதா ஒரு பாசிபிளாக இருக்கிற மாதிரி எப்போதுமே செட் பண்ணணும். அன்ரியலிஸ்டிக்காக திடீர்னு அப்படியே பெருசாக ஒரு யானை அளவுக்கெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நானே வந்து அந்த மாதிரி தான் அப்படியே லாங் டைமுக்கு நிறைய வந்து இது பண்ணி வச்சுருப்பேன், நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணி வச்சுருப்பேன். எதையுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டேன். அதனால எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அப்பப்போ குட்டி குட்டியாக பிளான் பண்ணி குட்டி குட்டியாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு டாஸ்க் முடிச்சிட்டோம், ஒரு இதில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்தது செய்யறதுக்கு ஒரு ஆசை வரும். அதனால குட்டி குட்டியாக எல்லாத்தையும் பிரித்து சின்ன சின்ன கோல்ஸாக பண்ணுங்கள். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சின்ன சின்ன ஹேபிட்ஸ் கூட நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து உண்டு பண்ணும். உண்மையாக என்னென்னா, நான் ஜேர்னல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பேனா வாங்கி எழுதணுங்கும்போது அது ஒரு பெரிய கல் மலையை போட்டு புரட்டுற மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் டெய்லி 5 மினிட்ஸ் தான் பண்ணேன். அப்படி பண்ணும் பொழுது ஒரு நோட் ஃபுல்லாக காலியாச்சு, 2வது நோட் ஃபுல்லாக காலியாச்சு. அப்போ தான் வந்து எனக்கு அதில் இருந்த பெனிஃபிட்ஸே தெரிஞ்சிச்சு. அதனால எந்த ஒரு விஷயமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா போதும். 5 நிமிஷம் மட்டும் வாக்கிங் போனால் போதும், 5 நிமிஷம் மட்டும் ஜேர்னல் பண்ணால் போதும், 5 நிமிஷம் மட்டும் டீக்ளட்டர் பண்ணால் போதும். அது மாதிரி 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து லைஃப்பில் புது விஷயங்களை பண்ணால் போதும். அது நமக்கு அப்படியே வந்துட்டு நம்ம மார்னிங் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அது நம்மளோட லைஃப்பில் வந்து அப்படியே மாற்ற முடியாத ஹேபிட்டாக நமக்கு வந்து மாறிடும். அது பிற்காலத்தில் ரொம்ப பெரிய சேஞ்சஸை நம்ம லைஃப்பில் உண்டு பண்ணும். எப்போதுமே பாஸ்டில் நடந்ததை வச்சு இல்லை ஃப்யூச்சரில் என்ன இருக்க போதோ அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம யோசிக்காமல் ப்ரெசண்ட்டில் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ப்ரெசண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கையில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கையில் இருக்கிற ரிசோர்ஸஸ், இப்போ இருக்கிற விஷயங்கள், இப்போ இருக்கிற நாலேஜ், இப்போ இருக்கிற நீங்கள், அதில் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு உண்டு பண்ணும். ஃப்யூச்சரில் நமக்கு ஃப்யூச்சர் பற்றி எதுவுமே தெரியாது, பாஸ்டில் உள்ளதை பற்றி நமக்கு தெரியாது, அதில் பலது நம்மளது கிடையாது, யாரோ நம்ம லைஃப்பில் பண்ணி வச்சது. ஸோ எல்லாத்தையுமே விட்டுடுங்க. ப்ரெசண்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ பெட்டராக வாழ்கிறதுக்கு என்ன உண்டு அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி அதே பிஸி லைஃப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும், அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது இல்லையா நம்மளை சுற்றி, எல்லாம் கூட நீங்கள் வந்து கவனிக்கிறதுக்கு விட்டுறாதீங்க. ஃபைனலாக நீங்கள் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். திருப்தியாக உணரணுமா, ஹாப்பியாக உணரணுமா, ப்ரொடெக்டடாக உணரணுமா, செக்யூர்டாக இருக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதை வந்து எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா, எதில் திருப்தி இல்லை, அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கா, என்ன ப்ராப்ளம், அது எதனால் வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாமே இருந்தும் சில சமயத்தில் நம்மளால் எதையுமே அனுபவிக்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா. எல்லா வசதிகளும் இருந்தும், எல்லா சாப்பாடும் இருந்தும், எல்லாமே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி வெறுமையாக ஃபீல் ஆகும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஃபீல் நமக்கு வேண்டாம் இல்லை. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன விதமான நல்ல ஃபீலிங்கை நீங்கள் வந்து அடைய விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதுக்கு நமக்கு என்ன வேணும், அந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்கணுன்னா எந்த விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது, எந்த விஷயங்கள் நம்ம லைஃப்குள்ளே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாமே பெரிய லிஸ்ட்டாக பண்ணுங்கள். முதல்ல எல்லாத்தையும் கையால் ஒரு நோட்டில் பேப்பரில் எழுதுங்க. அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கோல் செட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு அழகான கோல் கிடச்சிரும், அழகான லைஃப்பும் கிடச்சிரும், கிளாரிட்டியும் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.